வயாகரா. இந்த மாத்திரைக்கு அப்படி பேர் வச்சாங்க. அது என்ன வயாகரா, வேற பேரே கிடைக்கலையா, அது என்ன அர்த்தம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக பேரை விடுங்களேன். அந்த மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி ரொம்ப சுவாரஸ்யமானது. 1990 வாக்குல பாத்தீங்கன்னா பீட்டர் டியூன், ஆல்பர்ட் வுட் அப்படின்னு 2 பேர் வந்து புகழ்பெற்ற கம்பெனில இந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கான, அதாவது பிளட் பிரஷர் இருக்கு இல்லையா, அதுக்கான மாத்திரை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டாங்க. பிளட் பிரஷர் குறைஞ்சது சோதனைகள்ல. ஆனா வேற விஷயங்கள் அதிகமானதால ஓஹோ இது அதுக்கான மாத்திரைகளோட வேற ஒண்ணுக்கான மாத்திரைன்னு சொல்லிட்டு அவங்க பாதையை வந்து திருப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்மை எழுச்சிக்கான மாத்திரையாவது மாத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. சில்டெனஃபில் அப்படிங்கறது அந்த மருந்தோட பேர். இதுக்கு அழகான ஒரு பிராண்ட் பேர் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக யோசிக்கும் போது விரிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. விரிலிட்டி அப்படின்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆண்மை பலம், எழுச்சி அப்படின்னு அர்த்தம். சோ அந்த விரிலிட்டில VI அப்படிங்கறத எடுத்துட்டாங்க. நயாகரா உங்களுக்கு அறிவு தெரியும் இல்லையா, பொங்கி பேரெழுச்சியாக வரும். அந்த மாதிரி ஆண்மை பொங்கி பேரெழுச்சியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக விரிலிட்டில இருந்த விய அப்புறம் நயாகரா அக்ரா அப்படின்னு சுருக்கி வயாகரா அப்படின்னு வந்து வச்சுட்டாங்க. வயாகரா யார் கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுள்ல வயாகரான்னு டைப் பண்ண, அவ்வளவுதாங்க. அதுல இருந்து அமேசான், பிளிப்கார்ட், சோசியல் மீடியால எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா திறந்த உடனே வயாகரா வாங்குங்கள் விளம்பரம் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா?